வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழக சட்டசபை முதல் கூட்டத்தொடர் நடந்துச்சுங்க. ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடந்துச்சு. மிக சிறப்பாக நடந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் என்ன பேசினார்னா, இந்த டிவிகே அரசு புதிய வரலாற்று சாதனை படைச்சிருக்குங்க. இந்த மாதிரி வரலாற்று சாதனை கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்குங்க. இந்த வரலாற்று சாதனைனா சரியான சாதனைங்க. வரலாற்று சாதனை அதாவதுங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 கட்சி தொடங்கி பெரிய புரட்சி ஏற்பட்டு ஆட்சியாக பிடிச்சாருங்க பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அதற்கடுத்தாப்பில் 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கி புரட்சிகரமாக ஆட்சியை பிடிச்சி கட்டில் அமர்ந்தாருங்க. ஆட்சி கட்டில் அமர்ந்தாருங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு அடுத்தாப்பில் நமது டிவிகே கட்சி தாங்க அந்த சாதனையை படைச்சிருக்குங்க. 2026 சட்டசபை தேர்தலில் புரட்சிகரமாக 2024 கட்சியை தொடங்கி 2026 2 வருடங்களில் ஆட்சி கட்டில் பிடிச்சிருக்கிறாங்க டிவிகே அரசு. இவங்களை நம்ம மனசார பாராட்டணுங்க. இது ஒரு வரலாற்று சாதனையான வெற்றி என்று பார்க்கப்படுகிறது அப்படின்னு புகழாரம் சூட்டினாருங்க நம்ம ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். மேலும் என்ன சொன்னார்னா, இந்த தேர்தல் வந்துங்க ஜாதி அரசியல், மத அரசியல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மாபெரும் வெற்றியை டிவிகே அரசு பெற்றிருக்கிறாங்க. முற்றிலும் ஜாதி அரசியல், மத அரசியல், பண அரசியல் இதெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தேர்தலுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி வெற்றியை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கு நமது டிவிகே விஜய் அவர்களின் தலைமையில் உள்ள அரசு. மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு கவர்னர் அர்லேக்கர் அவர்கள் டிவிகே அரசுக்கு சட்டசபை முதல் கூட்டத்தொடரில் புகழாரம் சூட்டினாருங்க ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். அந்தளவுக்கு மகத்தான வெற்றிங்க இது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.